இதற்கு முன்னால் மேற்கு மண்டலத்திலே வெல்லும் தமிழ் பெண்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணி மாநாடு நடைபெற்றது. மிக வெற்றிகரமாக அந்த மாநாடு நடைபெற்று பெண்களுடைய ஆதரவு யார் பக்கம் இருக்கிறது என்பதை எல்லோருக்கும் மிக தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு வெற்றிகரமான மாநாடாக அந்த மாநாடு அமைந்திருந்தது. அதையொட்டி இன்று இந்த தஞ்சை, கடலூர் போன்ற பகுதிகளில் திருச்சி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 15 மாவட்டங்கள் உள்ளடக்கிய டெல்டா பகுதியை சார்ந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மகளிர் அணி சகோதரிகளுக்காக இந்த பகுதியிலே ஒரு மகளிர் அணி மாநாடு நடத்த இருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் வெற்றி பெற வேண்டும் என்பதிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை எடுத்து சொல்லக்கூடிய மாநாடாக இந்த மாநாடும் நிச்சயமாக அமையும் என்று நான் நம்புகிறேன். ஏறத்தாழ 1,25,000 மகளிருக்கு மேல் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அதிமுக தேர்தல் அறிக்கை எப்படி பார்க்கிறீங்க? இல்லைங்க, தேர்தல் அறிக்கை இல்லை, சில அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சில அறிவிப்புகள் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அவங்க முன்னாடியே திட்டமாக அறிவித்ததையே செயல்படுத்தாததுனால அவங்க மறந்துட்டாங்க. ஸ்கூட்டி கொடுக்குற திட்டம்லாம் பிரதமரை அழைத்து அவங்க அதை ஒரு திட்டமாக அறிவித்தார்கள். அது யாருக்கும் கொடுக்காததுனால அவங்க அதை மறந்துட்டு இப்போ மறுபடியும் தேர்தல் அறிவிப்பாக அறிவித்திருக்கிறார்கள். அதனால அதை பற்றி கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்கு? இப்ப பியூஷ் கோயல் இப்ப தற்போது ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களோட கூட்டணி தற்போது வலுப்பெற்று இருக்கு அப்படின்ற மாதிரி அதிமுக சார்பில் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுடைய கூட்டணி மக்களோடு இருக்கக்கூடிய கூட்டணி. முதலமைச்சர் அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக மக்களுக்காக செய்திருக்கக்கூடிய சாதனைகளை உணர்ந்த கூட்டணி. அதனால இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். அவங்க யாரை சேர்த்தாலும் உடன்பாடே இல்லாதவர்கள் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கினால் அது எப்படி வெற்றி பெற முடியும்? எல்லா தலைவரும் சந்திக்கிற ஜி கே வாசன் பாமக தலைவர் தான். ஆனா அதுல அதிமுக தலைவர் சொல்லக்கூடிய எடப்பாடி அது நீங்க எடப்பாடி கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அவர் தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். அந்த கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் தான் ஏன் நாங்க தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல அதிமுக பத்திரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கவலை தான் எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. அதனால இதுவே தெளிவாக அவங்களுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறதுன்னு தெளிவா சொல்லுது. பிரச்சனைக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பதில் சொன்னா சொல்லியிருக்காரு. எனக்கு இல்ல, நான் சாரிங்க, நான் அவரோட கருத்தை என்ன சொன்னாருன்னு நான் கவனிக்கல. எனக்கு தெரியல என்ன சொன்னாருன்னு தெரியல எனக்கு. பிரதமர் நாளைக்கு தமிழகம் வராரு, அடிக்கடி அவர் தமிழகத்துக்கு வராரு. தேர்தல் வருதுங்க, வருவாருங்க, நிறைய தடவை வருவாரு.